எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவை வச்சு ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். இது வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், சத்தானதும் கூட. கண்டிப்பாக வந்து எல்லார் வீட்டையும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு. இதில் வந்து நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். எங்கள் வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தான். எங்கள் வீட்டில் அரைச்ச கோதுமை மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு கப் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு ஒரு இருப்பு சட்டி வச்சுருக்கேன் அடுப்பில். இதில் வந்து அந்த கோதுமை மாவை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு பாத்திரத்தில் நம்ம வந்து எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமேலு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணி சூடாக இருக்கும்போதே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா கோதுமை மாவு, அதை வந்து அந்த தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். நெய் ஒரு ஸ்பூன் போட்டோம் அப்படின்னா அது நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் வந்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறது. இப்போ நம்ம கையினால் பிசைய முடியாது, ஏன்னா வந்து இது சூடாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கரண்டி வச்சே பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு நல்லா சூடாக இருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து இதை தட்டை போட்டு மூடி வச்சிடலாம், ஆறட்டும். இப்போ வந்து 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி எடுத்துருங்க. இது 2யும் கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அந்த மாவை இப்போ நல்லா ஆறிடுச்சு. கையினாலேயே நம்ம அதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். இதே போல் நம்ம வந்து நல்லா சாஃப்டாக அதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக கையில் வந்து எண்ணெய் தடவிக்கலாம். தடவிட்டு இந்த மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். ஒரே அளவாக உருட்டிக்கங்க, அப்போ தான் வந்து ஒரே மாதிரியாக வெந்திருக்கும். இப்போ நம்ம எல்லா மாவையும் உருண்டைகளாக உருட்டி எடுத்தாச்சு. இதை நார்மலாக ஒரு இட்லி தட்டில் போட்டுக்கலாம். இட்லி தட்டில் போட்டு நம்ம இட்லி பானையில் எப்படி இட்லி வேக வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி வேக வச்சுக்கணும். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். ஏன்னா ஏற்கனவே இந்த மாவு வந்து நம்ம வறுத்துருக்கோம். அதுலேயும் இல்லாமல் சுடு தண்ணியில் போட்டு தான் பிசைஞ்சிருக்கோம். அதனால் வந்து இது ஏற்கனவே பாதி வெந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் இன்னொரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். எல்லா உருண்டைகளையுமே தட்டில் அப்படியே கொட்டிடுங்க. ஏற்கனவே தண்ணி வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த தண்ணியில் வந்து இந்த இட்லி தட்டை எடுத்து வச்சு நல்லா வேக வச்சுருவோம். எல்லா உருண்டைகளுமே நல்லா வெந்துடுச்சு.
இப்போ நம்ம அதை எடுத்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். தட்டுலலாம் ஒட்டலை பாருங்கள், ரொம்ப அருமையாக வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன். கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம வந்து வெங்காயம் தக்காளி அரைச்சோம் இல்லையா, அதையும் வந்து அதில் ஊற்றிக்கலாம். அதில் ஊற்றி கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரை கழுவி மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். அதை நல்லா அந்த வெங்காயத்தோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து சேஷ்வான் சாஸ் ஊற்றிருக்கேன் நான். இப்போ நம்மகிட்ட உங்கள்கிட்ட அந்த சாஸ் இல்லை அப்படின்னாக்க 2 பூண்டு தட்டி போட்டுக்கலாம். வரமிளகாய் பூண்டு கூட நீங்கள் இந்த வெங்காயம் தக்காளி அரைக்கும் போது சேர்த்து மாதிரி அரைச்சி போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா கொதிக்கணும். ஏன்னா அந்த வந்து வெங்காயம் தக்காளியோட பச்சை வாடை போகிற அளவுக்காக மட்டும் நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமேலு இந்த உருண்டைகளை வந்து அதில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம உருண்டைகள் சேர்த்ததுக்கப்புறம் வந்து அடுப்பு ரொம்ப நேரம் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த உருண்டைகளையும் அந்த இதில் மசாலாவில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சத்தான சுவையான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கோதுமை மாவில் செஞ்ச ஸ்நாக்ஸு உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thank you.